ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது புதிதாய் பிறக்கும் புத்தாண்டு 2025 கடகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பாக திருவிளையாடல் புராணத்திலே மொத்தம் 64 படலங்கள், அதில் பாதி படலம் 33 படலங்களை பதிவிட்டுள்ளோம். அதற்கு பிறகு இப்பொழுது 2025 புத்தாண்டு பிறப்பதால் இந்த புத்தாண்டு பலன்கள் மேசம் முதல் மீன வரையிலான 12 ராசிக்கும் பேசிவிட்டு அதற்கு பிறகு திருவிளையாடல் புராணத்திற்குள் செல்லலாம். இந்த 2025 வருடம் 1/1/2025 புதன்கிழமை, பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, சித்த யோகம் அமிர்த யோகத்தில், கன்னியா லக்னத்தில், திதிவியை திதியில் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது. இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது கடகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகுது அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு பலன்களை இந்த வருடம் 2 விதமாக பிரித்து சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி முதல் மே 11ஆம் தேதி வரையிலே குருவானவர் ராசிக்கு ஓரிடத்திலேயும் 11/5/2025 சித்திரை 28க்கு மேல் மற்றொரு இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதை போலவே ராகுவும் கேதுவும், அதாவது சித்திரை 13ஆம் தேதி 26/4/2025 தேதி பயிற்சி ஆகிறார்கள். அப்போ இந்த ராகு கேது பயிற்சியின் பொழுது, ராகு கேது குரு பயிற்சியின் பொழுது ஒவ்வொரு ராசிக்குமே 2 மாறுபட்ட பலன்களை கொடுக்க போகிறார். அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், எப்படி சொல்கிறது? ஜோதிடர்களுக்கும் இது ஒரு சவாலான விஷயமே, இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்ட்டு இந்த 2025 கடகராசிக்கு எப்படி இருக்கும்? முதற் பகுதி சூப்பராகவும் பிற்பகுதி சுமாராகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்கு. ஏற்கனவே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ராகு கேதுக்கள் வேற எங்கே வரப்போகிறாங்க அப்படின்னா, ராகு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும், கேது ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் வாக்குஸ்தானத்திற்கும் வருகிறார். அஷ்டமஸ்தானத்திற்கு ராகு, வாக்குஸ்தானத்திற்கு கேது. குருவும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்திற்கு வருகிறார். அப்போ இந்த 2025 முற்பகுதி பரவாயில்லாம பலன்களை கொடுக்கும். பிற்பகுதி சில இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுதான் இந்த 2025 கடகராசிக்காரர்களுக்கான பலன். மேலும் விரிவாக பார்த்தோம் என்றால், கடகராசிக்கு குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கடகராசிக்கு பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது முற்பதி அமோகமாக இருக்கும். விவசாயிகள், வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரும். விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலை, மகசூலை கொடுத்து லாபத்தை பெறுவார்கள். வியாபாரிகளும் நல்ல லாபம் அடைவார்கள். ஏனென்றால் 10ஆம் இடத்து செவ்வாய் அங்கே ராசியிலேயே நீச்சம் பெறுகிறார். 5-10 குடையவன் நீச்சம் பெறுகிறார். அந்த நீச்சம் பெற்ற செவ்வாயை ஞானகாரகன் கேது வேற பார்க்கிறார். ஆக வியாபாரி, விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல பலனை அடைந்தே ஆகணும். ஏன்னால் கடகராசிக்கு 10ஆம் இடம் மேஷம், மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் கடகத்திலே போய் நீச்சம் பெறுகிறார். அவருக்கு இடம் கொடுத்த சந்திரனும் புத்தாண்டு பிறக்கும் பொழுது தன் வீட்டுக்கு 6ஆம் இடத்திலே தனுசிலே சூரியனுடன் சேர்ந்து மறைகிறார். சூரியன் சந்திரன் சேர்ந்தால் அமாவாசை யோகம் என்பார்கள். அமாவாசை என்று இருட்டாகத்தான் இருக்கும்.
ஆனால் யோகம் அப்படிங்கிறது ஒன்று வந்து விட்டால் அந்த யோகத்தை கொடுத்துத்தானே ஆகணும். தமிழக முதல்வர், மறைந்த முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுக்கு அமாவாசை ஜாதகம். நிறைய கஷ்டங்களை சிறுவயது அணிவித்தாலும் பிற்பகுதியிலே நிறைந்த பெயர் புகழ் செல்வாக்குடன் திகழ்ந்தார். தமிழகத்தை பலமுறை ஆண்டார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. இதுதான் அமாவாசை யோகம் என்பார்கள். ராசிக்கு, கடகராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியனும் சந்திரனும், ராசிக்கு அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அமாவாசை யோகத்தை கொடுத்துத்தானே ஆகணும். அப்போ குருவும் நல்ல இடத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தாலும் அது நல்ல பலன்களையே செய்யும். ஏனென்றால் 11ஆம் இடம் என்பது உபநயனஸ்தானம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதுவே லாபஸ்தானமும் ஆகிவிடுகிறது. ஆக கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் குரு இருந்து பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்து அந்த ராகு லாபகுருவை பார்ப்பதால் கடகராசிக்கு அஸ்தமத்து சனி நடந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு நல்ல பலன்களையும் கொடுக்கவே ராகுவும் குருவும் வருகிறார்கள். அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி பலன்கள் மாறும். அதாவது 5ஆவது மாதம், மே மாதத்துக்கு மேலே. இப்போ இது 2025 கடகராசிக்கு இப்படி பொதுவான பலன்னு பார்த்துக்கலாம். படிக்கும் மாணவியர்களுக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு, அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது தாயார் ஸ்தானம், 4ஆம் இடம் என்பது படிப்பு ஸ்தானம். மாணவர்களை தட்டி கொடுத்தே படிக்க வைக்க வேண்டும். கடகராசிக்காரர்களின் தாயார்களுக்கு உடல்நிலை கோளாறு, மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாத்ரூம் போனாலும் ரொம்ப கவனமாக உள்ள சோப்பு கீப்பு இருக்கா, வலிக்கி விடுதா, நல்லா கழுவி விட்டுருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு போகணும். வெளியில் இருந்து நடக்கும் பொழுதும் செப்பல்லாம் போட்டுக்கிட்டு பாதையில் ஓரத்தில் போயிட்டே வரணும். நாம் போனாலும் எதிரே வருபவர்கள் தங்களை இடித்து விடுவார்கள். ஆக இந்த கடகராசிக்காரர்களின் தாயார்களுக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், 8இல் சனி இருக்கிறார். 8இல் சனியின் நம்பர் 8. ஆனால் அவர் சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கிறார். கடகராசிக்கு சுக்கிராச்சாரியார் நல்லது செய்பவரா? நல்லது செய்யக்கூடிய இடத்துல இல்லையே. 8ஆம் இடத்து சுக்கிரன், அஸ்தமத்து சனி. எப்படி இருக்கும்? கடகராசிக்காரர்களுக்கு சுகபோகங்கள் சற்று குறைவு அப்படின்னே சொல்லிடலாம். இது 2025 கடகராசிக்கான பொது பலன்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்களை கொண்ட கடகராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடகராசிக்கு 2025ஆம் வருடம் ஒரு சுமாரான வருடமாகவே இருக்க போகிறது. கன்னி கேது கடகத்தை பார்ப்பது இறைவனின் அருள் கடாட்சகம் உண்டு. கேது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானகாரகன். ராகு யாருன்னு பார்த்தீங்கன்னா மோட்சகாரகன். இந்த ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். நம்ம மாறு லாபம் 9 அப்படிங்கிற மாதிரி 9ஆம் இடத்தில் ராகு கொடுக்கத்தானே செய்வார். குருவின் வீட்டில் இருந்தால் கொட்டி கொடுப்பார். கேதுவும் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருந்து ஆன்டி கிளாக்கில் உங்களுடைய ராசியை பார்த்து விடுகிறார். அப்போ குருவருள் இருந்தால் திருவருள் கிட்டும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனை நாடினால் நமது கஷ்டங்களுக்கு ஒரு வழிவகை செய்து கொடுப்பார், கஷ்டங்கள் தீருவதற்கு. இதைத்தான் குருவருள் இருந்தால் திருவருள் கிட்டும் என்பார்கள். கடகராசிக்காரர்களுக்கு இறையருள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய காலம். 9ஆம் இடத்தில் இருக்கும் ராகு லாபஸ்தானத்தை பார்ப்பது எதிலும் லாபம் கிடைக்கும், கூடவே செலவுகளும் வரும். பொன்பொருள் சேர்க்கை சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. தடைப்பட்ட திருமண வாழ்க்கை தடையில்லாமல் நடக்கலாம். புத்திர பேர், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் ஆச்சுங்க, இது வரைக்கும் வயிற்றில் ஒரு புழு பூச்சியை கூட காணோம்
அப்படின்னு சொல்பவர்களுக்கு அது மருத்துவ ரீதியாகவோ அல்லது கோயில் குளங்களுக்கு போய் பரிகாரத்தின் மூலமாகவோ குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய நேரம். கடகராசி ஆண் பெண் இருவர்களுக்குமே அந்த குழந்தை பெறக்கூடிய வயதில் இருக்கணும். அயன சயனம் உண்டு. படிக்கிற குழந்தைகளை தட்டி கொடுத்தே படிக்க வரணும், படிச்சுக்கிட்டே வரணும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கழுத்தை தான் பிடிக்கும். கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கும்போது வாங்கிடலாம். கடைகளில் எங்கிட்ட வாங்க, நாங்கள் ஃப்ரிட்ஜு தர்றோம், டிவி தர்றோம், ஏரோப்ளேன் கூட தர்றோம் அப்படிம்பாங்க. அப்புறம் மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டுமே. இஎம்ஐ என்பது எவரி மந்த் இம்சை என்று தான் நான் சொல்லுவேன். ஆக அந்த கடன் வாங்குவதற்கு 10 மாதம் கட்ட போகிறீங்க, வட்டி முதல் மாதம் சேர்ந்து நிறைய வந்துடும். இது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த தீபாவளி, பொங்கல், திருவிழா காலங்களில் ஆஃபர் போடுவாங்க, தள்ளுபடி போடுவாங்க. அந்த காலத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் போய் வாங்கினீங்கன்னா வட்டியும் மிச்சம், உங்களுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஆக கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்து கொண்டால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். இல்லை என்றால் மாட்டிக்கொண்டு முழிக்க வேண்டியதுதான். இதற்கு எல்லாம் என்னதாங்க தீர்வு? கடகராசிக்கு காலம் பூராம் கஷ்டமே. இந்த கஷ்டத்துலேருந்து நாங்கள் எப்போ தான் நீங்க போகிறோம், நீந்தி வெளியே வர போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனது காதிக்கும் கேட்கிறது. கடகராசிக்காரங்க காலபைரவரை போய் பார்த்துடணும். அஷ்டமி திதி என்று 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. அந்த காலபைரவரை 11 சுற்று சுற்றுங்க. 11 சுற்று சுற்றும் பொழுது காலபைரவரின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாருங்கள். ஓம் அஜ்வத் இத்வஜாய வித்மயே சூலகஸ்தாய தீமயே தன்னோ பைரவ பிரஜோதயாத். இந்த மந்திரங்களை ஒரு சுற்று சுத்தம் பொழுது ஒரு மந்திரம். இதை போல் 11 சுற்று வலது கையில் 3 எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க. 11 சுற்று சுற்றி வரும் பொழுது 11 தடவை காலபைரவரின் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து 11 சுற்று முடிந்தவுடன் வலது கையில் வைத்திருக்கும் 3 எலுமிச்சம்பழங்களையும் காலபைரவருக்கு இருக்கும் முன்னால் இருக்கும் திரிசூலத்தில் 3 எலுமிச்சம்பழத்தையும் குத்திட்டு காலபைரவருக்கு முன்னாடி ஒரு 24 நிமிடங்கள் அமைதியாக தியானம் செய்யுங்கள். 24 நிமிடங்கள் என்பது ஒரு நாளிகை. ஒரு நாளைக்கு 60 நாளிகை, பகல் 30, இரவு 30. இந்த 24 நாளிகை என்பது 24 நிமிடங்கள் என்பது ஒரு நாளிகை. ஒரு நாளிகையாவது அந்த காலபைரவரை மனதில் நினைத்து தியானம் செய்துவிட்டு எழுந்து வாருங்கள். முடிந்தால் ஒரு தயிர் சாதம் தானமாக கொடுங்கள். அங்கே வர்றவங்களுக்கு போகிற இலையிலையோ தொன்னையிலையோ இல்லை பேப்பர் பிளேட்லேயோ வச்சு தயிர் சாதத்தை தானமாக கொடுத்து வந்தால் சங்கடங்களில் இருந்து சந்தோஷப்படலாம், சங்கடத்திலிருந்து தப்பித்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோவரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.